ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணியும் செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 3 மாதமாக வந்து எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே செய்யலை. சரி, அதனால் இப்போ கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் வடைச்சட்டியில் ரெண்டையும் ஒரே இதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வடைச்சட்டி வச்சுட்டேன், இன்னொரு அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எப்போ போல் வெங்காயம், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியெல்லாம் இதெல்லாம் போட்டு வந்து தாளித்து விட்டுட்டேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் இந்த சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம், பிரியாணி கொஞ்சம் போட்டு அப்புறம் வந்து தக்காளி விட்ட மறந்துட்டு மறுபடியும் தக்காளி அரிஞ்சிட்டு கிரேவிக்கும் பிரியாணிக்கும் போட்டு நல்லா வணக்கி விட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெண்டு வந்து சேம் மெத்தடில் தான் செய்கிறேன். இதிலும் அதே மாதிரி பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் லைட்டாக போட்டுட்டு பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா போட்டு கல்லுப்பு போட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டேன். அதேமாதிரி கிரேவிக்கும் உப்பு போட்டு வணக்கியாச்சு. அப்போ தான் அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து அதில் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வணங்கின பிறகு அதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு போட்டுட்டேன். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கணும். சிக்கன் வந்து எப்போவுமே நல்லா எண்ணெயில் நல்லா வணக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் பிரியாணியும் கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு வந்து தயிர் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான் நான் வந்து போடுவேன். அதே மாதிரி பிரியாணிக்கும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். அந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதுவே வந்து நான் இதுக்கு போட்டுக்குவேன். ஏன்னா அதுலேயே எல்லாமே நான் போட்டு அரைச்சிருப்பேன். அதனால் சாம்பாருக்கு, மிளகாட்டி குழம்பு வைக்கிறதுக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்குவேன். அது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச அந்த சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி எல்லாமே 2க்கும் போட்டாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பசி ஆயிடுச்சு. முட்டை வேக வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா ஒரே வாயில் டபக்குன்னு போட்டு சாப்பிட்டாரு. அப்புறம் போட்டு எல்லாம் வணக்கி எடுத்தாச்சு. சிக்கனுக்கு வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சு அதை மூடி வச்சாச்சு. இதோட வேலை வந்து அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அது பாட்டுக்கு வேகட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் இதே மாதிரி சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு வெந்துருச்சுன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கின பிறகு தயிர் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு மூடி இல்லை 2 மூடி புழிஞ்சிக்கலாம். இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும். நான் வந்து இந்த சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். இதே வந்து நீங்கள் சீரக சம்பா அரிசி போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரியாணியெல்லாம் பெருசாக செய்ய தெரியாது. அப்படியே செஞ்சாலும் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்திங்கன்னா புளிச்சாப்பாடு மாதிரி இருக்குது, தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் ஜாபர் பாய் அப்படின்ட்டு ஒரு பாய் ஒருத்தர் வந்து துபாயில் கூட இப்போ இருக்கார். அவரோட வீடியோ பார்த்து தான் வந்து நான் வந்து பிரியாணியெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லி தருவார். அதே மாதிரி நல்லாவும் இருக்கும் பார்க்குறக்கு. அந்த வீடியோ பார்த்து நான் வந்து இந்த மாதிரி பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து அந்த குக்கரை வந்து மூடி வைக்காமல் தண்ணி வந்து கொதிச்ச பிறகு அரிசியும் போட்டுட்டு இந்த குக்கரை வந்து மூடி வைக்காமல் நம்ம வந்து சாதாரண பிளேட்டெல்லாம் சும்மா மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குக்கர் போட்டு மூடி வச்சோம்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்துடும் சாப்பாடு. இந்த மாதிரி வேக வச்சா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா
எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் ஊறுகாயும் லெமன் ஊறுகாயும் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இட்லி சட்டியில் இட்லி வேக வைக்கிற மாதிரி நெல்லிக்காய் தனியாக லெமன் வந்து 4 கட் பண்ணி லெமன் தனியாக வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயம் தனியாக வடச்சட்டியில் வறுத்து பொடிச்சு வச்சுட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்து காய்ச்சி ரெண்டு ஊறுகாய்க்கும் நல்லா ஊற்றி ஊற விட்டுட்டேன். இது என்னென்னா இது அப்படியே வந்து நல்லெண்ணெய் வந்து நிறைய ஊற்றி அப்படியே பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா ஆற விட்டு அந்த நல்லெண்ணெயில் ஊற அந்த ஊறுகாய் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் ஊறுகாய் வந்து செய்வேன். ஏன்னா அந்த மிளகாத்தூள் வந்து கலர் அப்போ தான் மாறாமல் இருக்கும். நீங்களாம் வந்து எப்படி ஊறுகாய் போடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்றுனா டக்குனு ஊறுகாய் இருக்குதுன்னு தான் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தயிர் பச்சடி ரெடி பண்ணலாம் அப்படின்னு போட்டு தயிர் வெங்காயம் அறியலான்னா எனக்கு வெங்காயமெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க எல்லாருமே. அதனால் சரி வெறும் தயிர் மட்டும் வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மேலான நெய் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுத்துர்லாம். சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட புதினா மல்லித்தலை இதெல்லாம் வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஊறுகாயும் வச்சு கொடுத்துர்லாம். இல்லைன்னா அவங்க தனியாக சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிளேட்டில் வச்சு கொடுத்தோம்னா தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஹரிஷ் சாப்பிட்றாரு. எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட்டுச்சு. ஆனால் வந்து முகம் காட்ட மாட்டேன்னு சொல்லிடுச்சு, மறைச்சிக்கிச்சு. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.